ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் விவசாய கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, இப்படி பல தள்ளுபடிகள் போட்டி போட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு என்ன தள்ளுபடி கிடைக்க போகுது, யாரெல்லாம் அந்த தள்ளுபடி வாங்க தகுதியுடைய நண்பர்கள், தகுதி யாருக்கு கிடைக்கும், இந்த தள்ளுபடியை நீங்கள் பெறணும் அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்றணும். என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் என்பன பற்றி ஒரு முழுமையான அலசலை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போது உங்கள் கண் முன்னாடி சொல்ல போகிற மக்களே. தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே சமயம் தங்கத்தை அடகு வைத்து பணம் பார்க்குறவங்க நிறைய பக்கம் இருந்தாலும் வங்கிகளில் மக்களுடைய பணம் பெறும் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தேவைகளுக்கு பணம் பெறும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. திருமண செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி கட்டணம் போன்றவற்றிற்காக பார்த்திங்கன்னா நகைகள் அரசு வங்கிகளும் தனியார் வங்கிகளும் அடமானம் வைக்கப்படுகிறது. இருப்பினும் கிராமப்புறங்களில் அதிகமாக கூட்டுறவு வங்கிகள் தான் மக்கள் நகை கடன்களே பெறுகின்றனர். காரணம், மற்ற வங்கிகளை ஒப்பிடும் பொழுது அங்கு வட்டி குறைவு என்பது. கடந்த முறை தேர்தல் முடிந்த பிறகு குறிப்பிட்ட அளவிலான கூட்டுறவு வங்கிகளில் வைத்த தங்க நகை கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு ஆச்சரியத்துக்குரியதுங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் தள்ளுபடி கண்டிப்பாக நடக்க போகுது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரணுன்றதெல்லாம் கிடையாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி 5 சவரனுக்குள்ளாக வச்சிருக்க நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடியை பெறத்துக்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம் மக்களே. ஸோ உங்களுக்கு உண்டான தள்ளுபடியை தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியின் வாயிலாக உங்களுக்கு அறிவிக்க போகிறாங்க. ஸோ அந்த தேர்தல் வாக்குறுதி எப்போ வெளியிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சில தினங்களில் மிகப்பெரிய ஒரு அப்டேட். கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் நகை கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. அதே போல் நேஷ்னலைஸ்டு 8 மத்திய அந்த அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 8 வங்கிகளில் வச்சுருந்தாலும் தள்ளுபடியை கொடுக்க போகிறதா சில தகவல்கள் வந்திருக்கு மக்களே. தயாராகி கொள்ளுங்கள். இப்போ இருந்தே உங்களுடைய இகேஒய்சி பேங்க்களுடைய இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இப்போ இருந்தே கிளியர் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கூட்டுறவு வங்கியில் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கடன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இப்போ கடன் வாங்கினா கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். ஓகேங்களா? அதுவும் மார்ச் 10ஆம் தேதி தான் டெட்லைன். ஏன்னா எலெக்ஷன் டேட்ஸ் எல்லாமே அறிவிச்சிருவாங்க. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தள்ளுபடிக்கு உகந்ததாக மாறிடும். அதற்கு பின்னாடி எலெக்ஷன் டேட்டுக்கு பின்னாடி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது தள்ளுபடி பண்ண மாட்டோம், டேட்ஸ் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தள்ளுபடியை நிராகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ இந்த டைமில் 3லேருந்து 5 சவரன் வரைக்கும் நகை கடன் வாங்கினீங்க அப்படின்னா முழுவதும் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் முக்கியமான பயனாளிகளாக இருந்து விவசாயிகள் இருந்து வருகின்றன. பயிர்க்கடன், பாசன வசதி, விதை, உரம் வாங்குவது, விவசாயிகள் கருவி வாங்குவது என்ற போன்ற பல தேவைகளுக்காக கூட்டுறவு கடன்களை விவசாயிகள் பெற்று வருகின்றனர். பயிர் சேதமடைந்த பகுதிகளுக்கு தனியாக சிறப்பு தள்ளுபடி ஒன்று கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் கோரிக்கை வைக்கிற சில அமைப்புகள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே அரசிடம் மனுக்களையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு தமிழக அரசு செல்ல இருக்கிறது. மக்களுக்கு கல்வி கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளும் சரி, 8 வங்கிகளில் பெற்றிருக்க அந்த கல்வி கடன்கள் அனைத்தும் முழுவதுமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. தள்ளுபடிக்கு உண்டான ஒரு அரசாணை விரைவில் வர இருக்கு மக்களே. ஸோ கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பெற்றிருந்தாலும் சரி, நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் மூலமாக பெற்றிருந்தாலும் சரி, உங்களுக்கு கல்வி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதற்கான ஒரு அரசாணை மிக விரைவில் வர இருக்கு. பொறுத்தது நாம் பார்க்கலாம். நகை கடன்களை இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் வச்சு கடனை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.